கமரு உஸ்மானோட லாஸ்ட் வின்னு கோபி கொவிங்டன். அது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஊஸ்மான் அவரோட சாம்பியன்ஷிப் தலைமையா லியோன் எட்வர்ட்ஸ் தான் இழக்கிறார். 3வது ஃபைட்டும் டிசிஷன் போய் தோக்குறார். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட் கம்ஷாப் ஷிமாயாவோட. ஷிமாயா ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டர். ஒரு ஃபைட்டருக்கு ஃபுல் ட்ரைனிங் கேம்ப் கிடைச்சி ட்ரெயின் பண்ணாலும் ஷிமாயா டஃப்பாக ஃபைட் பண்ணுவார். பட் அப்படி இருந்தும் ஷிமாயாவால் ஊஸ்மானை ஒன்றும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஷிமாயா எக்ஸ்ப்ளோசிவா கம்ஷாப் ஊஸ்மானை டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ண பார்த்தார். எவ்வளவோ மேக்சிமம் ட்ரை பண்ணார். பட் அப்படி இருந்தும் கமரு உஸ்மான் நாட் மீ ஐம் நாட் எனிபாடி, ஐ எம் கமரு உஸ்மான், அவ்வளோ அசால்ட்டா தோத்துருவேனா? I'm going to give you a tough, I'm going to give you hell, அந்த மைண்ட் செட்டில் அப்படி இருக்காரு. ஐம் அ ஃபார்மர் சாம்பியன், அவ்வளோ அசால்ட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ண முடியுமா? அப்படி அவர் மைண்ட் செட்டோட அவர் ஃபைட் பண்ணுறாரு. இத்தனைக்கும் ஷிமாயா கெவின் ஹாலண்டை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டார் ஸ்ட்ரோக் பண்ணி தோக்கடிக்கிறார். ராபர்ட் விட்டகரை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபேஸ் கிராங்க் பண்ணி அந்த ஜாஸ் உடையில அளவுக்கு மேக்சிமம் பெயின் கொடுத்து டேப் பண்ண வைக்கிறார். பட் அது ஊஸ்மான் பண்ண முடியல. ஷிமாயா அதே டாமினன்ஸு ஊஸ்மான்கிட்ட காமிக்க முடியல. பிகாஸ் ஊஸ்மான் இஸ் அ ஃபார்மர் சாம்பியன். 5 times அவர் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. 15 வின் ஸ்ட்ரீக். சும்மாவா? ஒரு சாம்பியனாக இருக்கும்போது 5 times டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம்? கில்பர்ட் பர்ன்ஸ், ஹோரே மாஸ்விடல், கோபி கொவிங்டன். அதுக்கப்புறம் 10 வின் ஸ்ட்ரீக் சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டிஃபெண்ட் அ டைட்டில். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த டிவிஷனில் சாம்பியன் ஆகியிருக்காங்க? லியோன் எட்வர்ட்ஸ் 2 தடவை சாம்பியன் ஆகி தோற்று போயிட்டார். இஸ் நாட் அ சாம்பியன். பெலால் முகமது 1 தடவை சாம்பியன் ஆகிட்டு தோற்று போயிட்டார். இஸ் நாட் அ சாம்பியன். இதெல்லாம் ஒன் நைட் ஸ்டாண்ட். பட் கமரு உஸ்மான் when he was the champion, everybody know he is the champion. சொல்ல வேண்டாம் நான் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. everybody knows he is the champion அப்படின்னு. கமரு உஸ்மான் is that guy, is that person, he has that mindset. எல்லாருக்குமே ஜிம்மு போய் ஸ்ட்ராங் ஆகலாம். பட் இந்த மைண்ட் செட் இருக்குது தெரியுமா, அது எல்லாராலையும் ஸ்ட்ராங் ஆகிக்க முடியாது. டேக்ஸ் சம்திங், த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகிறது இட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஊஸ்மான் ஹேஸ் தட் மைண்ட் செட், த சாம்பியன்ஷிப் மைண்ட் செட். விடலையே. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊஸ்மான் வாஸ் கிவிங் மேட்ச். ஒரு மேட்ச் பண்ணுறாரு ஷிமாயாவோட ப்ரெஷருக்கு. என்னதான் ஷிமாயா டிசிஷன் போய் ஜெயிச்சாலும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஷிமாயாவுக்கு டஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ பார்த்துக்கோ, ஊஸ்மான் இஸ் ஸ்டில் இன் த கேம். ஊஸ்மான் இஸ் ஸ்டில் இன் த கேம். அவ்வளோ ஈஸியாக வாஷ் அவுட் பண்ண முடியாது ஊஸ்மானை. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நோ, ஹீ இஸ் ஸ்டில் இன் த கேம். கோபி கவிங்டனோ கில்பர்ட் பர்ன்ஸோ மேபி they can wash out, but Usman is still in the game. நான் சொல்கிறேன், he can still become the champion of the division. JDMO இஸ்லாம் மகச்சவா யார் ஜெயிக்கட்டும், இஸ்லாம் மகச்சவ் vs Usman is a legend fight. நான் சொல்கிறேன், Usman vs இஸ்லாம் மகச்சவ் is a legend fight. இப்போ யாரோட ஃபைட் பண்ணுறாரு? இப்போ யாருக்கு ஃபைட்டு இந்த வாரம் சண்டே? கமரு உஸ்மான் விஎஸ் வாக்கின் பக்லி. பக்லி இஸ் ஆன் ஃபயர். எமர்ஜினா வராரு. கோபி கவிங்டன் கமரு உஸ்மானோட ரைவல் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து நான் உன்னை நாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அவர் வராரு. எமர்ஜினா வராரு. எனக்கு புரியுது ஏன் இந்த ஃபைட்டில் ஃபேவரட் வந்து வாக்கின் பக்லி, அண்டர் டாக் வந்து கமரு உஸ்மான் சொல்லி எனக்கு புரியுது. ஒன்று, கமரு உஸ்மானுக்கு வயசாகுது, 38 வயசு. ஒரு ஃபைட்டருக்கு ப்ரைம் அப்படின்னு சொல்லும்போது 27லேருந்து 35. அதுக்கப்புறம் அங்கே ஷார்ப்னஸ்ஸு, அந்த இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும்.
இன்னொன்று, ஊஸ்மான் 3 லூசிங் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தோம்னா வாக்கின் பக்லி ஒவ்வொரு ஃபைட்டுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராரு. வண்டர்பாயை நாக் அவுட் பண்ணுறார். மைக் டைசன் ஃபைட் பண்ணும்போது பார்த்துருக்கியா? இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபைட். அப்படியே ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து நாக் அவுட் பண்ண எப்படி இருக்கும், ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து அடிச்சா அப்படி இருக்கும். தேட்ஸ் தி நாக் அவுட் பவர் ஆஃப் மைக் டைசன். அதே மாதிரி வாக்கின் பக்லி வண்டர்பாயை 1 டச்சில் நாக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கோபி கவிங்டன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வாக்கின் பக்லி நல்லாவே லேண்ட் பண்ணி ஹர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட், த ஆக்ஷன் ஹேஸ் கான்சிக்வன்சஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணாரோ அதனால செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு பக்லிக்கு ஃபேவராக போகுது. இந்த ஃபைட் வந்து ஸ்டாப் ஆகுது. கோபி கவிங்டனால ஃபைட்டை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது புரியுது ஏன் பக்லி வந்து ஃபேவரட் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த ஃபைட்டில் வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னா ஈஸியாக சொல்ல முடியாது. அவ்வளோ அசால்ட்டாக கமரு உஸ்மான் தோக்க போகிறாரு, பக்லி வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் 2 ஃபைட் நான் கம்பேர் பண்ணுறேன். இது கமரு உஸ்மான் விஎஸ் கம்சாப் ஷிமாயா ஃபர்ஸ்ட் ரவுண்டு பயங்கரமாக அவர் ஃபுல்லோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து சப்மிட் பண்ண முடிஞ்சுதா, சோக் பண்ண முடிஞ்சுதா, நாக் அவுட் பண்ண முடிஞ்சுதா? இல்லை. ஸோ தேட்ஸ் கமரு உஸ்மான். 10-8 ரவுண்டு தான் ஷிமாயா தான் ஜெயிச்சார். பட் டேக் டவுன் டிஃபென்ஸ் இஸ் குட், இட்ஸ் ரியலி குட் ஃபார் கமரு உஸ்மான். அடுத்த ஃபைட்டு கமரு உஸ்மான் விஎஸ் லியோன் எட்வர்ட்ஸ் 3, மூணாவது ஃபைட். அதாவது செகண்ட் ஃபைட்டில் லியோன் எட்வர்ட்ஸ் ஒரு லெக் கிக் பண்ணி நாக் அவுட் பண்ணி பயங்கரமான ஒரு டெவாஸ்டேட்டிங்கான ஒரு நாக் அவுட். அந்த நாக் அவுட்லேருந்து ரெக்கவர் ஆகி தேர்டு ஃபைட்டு நல்லாவே ஃபைட் பண்ணுறாரு உஸ்மான். அந்த ஒரு 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 ஷார்ப்னஸ்லாம் குறையாம ஒரு ஃபைட்டரை வந்து நாக் அவுட் ஆகிட்டா ஃபிசிக்கலி அவங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி அந்த ஷார்ப்னஸ் வந்து குறையும். பட் அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து செகண்ட் ரவுண்டை விட தேர்டு ஃபைட்டு நல்லாவே ஃபைட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஃபைட் ரீவாச் பண்ணும்போது எப்படி ஜட்ஜஸ் வந்து லியோன் எட்வர்ட்ஸுக்கு அந்த ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் ஸ்கோர் கார்டு படி அந்த ஃபைட் யார் ஜெயிச்சா அப்படின்னா கமரு உஸ்மான் தான். கமரு உஸ்மான் ஜெயிச்சிருக்கணும் அந்த ஃபைட்டை. கமரு உஸ்மான் அந்த சாம்பியன்ஷிப்பை ரீகெயின் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு 5th ரவுண்டு மட்டும்தான் லியோன் எட்வர்ட்ஸ் கொடுக்கணும். 3-4-5 2-3-4 2-3-4 அந்த 3 ரவுண்டுமே நான் ஐ வில் ஸ்கோர் ஃபார் ஊஸ்மான் நல்லாவே விளாண்டுருங்க. லியோன் எட்வர்ட்ஸ் ஒன்றுமே பண்ணலை. லெக் கிக்ஸ் பண்ணாரு, பின்னாடி போய் கவுண்டர் அட்டாக் பண்ணார் அப்பப்போ. மற்றபடி லியோன் எட்வர்ட்ஸ் டிட் நத்திங் ஆன் த தேர்ட் ஃபைட். ஊஸ்மான் அந்த ஃபைட் நல்லா விளாண்டாருன்னு சொல்ல வரேன். ஸோ பார்த்துக்கோ, லியோன் எட்வர்ட்ஸையும் கம்சாப் ஷிமாயையும் மிஸ் பண்ணால் வாக்கின் பக்லியோட ஸ்டைல் வரும். ஏன்னா லியோன் எட்வர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் கிடையாது, அவர் வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணுவார். பட் வாக்கின் பக்லி கொஞ்சம் அக்ரெசிவ், ஒரு ஃபார்வர்டை ஸ்ட்ரைக் பண்ணி டாமினேட் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த ஃபைட்லையுமே ஃபார்வர்டை ஸ்ட்ரைக் பண்ணி டாமினேட் பண்ணுவார். இப்போ நான் ஏன் 50-50 சான்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, பக்லி ஃபைட் பாரு, வாக்கின் பக்லியோட ஃபைட்டு, கடைசி ஃபைட்டு கோபி கவிங்டன் ஃபைட்டு எடுத்துக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணி ஹர்ட் பண்ணுறாரு, கோபி கவிங்டனை ஹர்ட் பண்ணுறாரு. ஓகே, புரியுது, அது கண்ணில் ஏதோ ஆகுது கோபி கவிங்டனுக்கு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு நீ பார்த்தீங்கன்னா கோபி கவிங்டன் இஸ் கண்ட்ரோலிங் த ஃபைட். வாக்கின் பக்லியை டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த ஃபைட்டு கோபி கவிங்டன் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி ஸ்டாப் ஆகுது. இன்னும் பக்லி வந்து டாமினேட் பண்ணல. ஹைப்பு வேறு, ஹைப்பை மறந்துடு. நீ ஃபைட்டை ரீவாச் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் பக்லி வாஸ் டாமினேட்டிங் கோபி கவிங்டன். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் டேக் டவுன் கோபி கவிங்டன் டேக் டவுன் பண்ணி அவர் ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறாரு. கோபி கவிங்டனால கண்டினியூ பண்ண முடியல. இல்லைன்னா 4th ரவுண்டு 5th ரவுண்டு அந்த அவுட்கம்மே வேறையாக போயிருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கோபி கவிங்டனே இப்படி பண்ண முடியும், கோபி கவிங்டனாலே இப்படி பண்ண முடியும் போது ஆஃப்கோர்ஸ் ஊஸ்மானால் இன்னமும் நல்லா பண்ண முடியும். ஒன்று, கோபி கவிங்டனோட ஸ்டைலு ஊஸ்மானோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஊஸ்மான் இஸ் வெல் வெர்ஸ்ட், வெல் ரவுண்டட். மேக்ஸிமம்
இந்த ஃபைட் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் எனிவே நம்ம அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி வருவோம். போன வாட்டி UFC 316 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மெராப் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரியே மெராப் ஜெயிச்சாரு. நிறைய பேர் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூடியூப் போல் போஸ்ட்லையுமே ஓட் போட்டிருந்தீங்க மெராப் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடந்துச்சு. ரெஸ்பெக்ட் டு யூ, ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் டு மெராப் ஃபார் வினிங் த ஃபைட். இப்போ இந்த ஃபைட்டை பற்றி பேசுவோம். யார், கமாரு உஸ்மானா, வாக்கின் பக்லியா? இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 50-50. இட்ஸ் நாட் அ ஒன் வே ஃபைட். அப்படி இருக்கும்போது ஐம் கோயிங் டு சே இந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக 2.5 ரவுண்ட்ஸுக்கு மேலே போகும். தேட் இஸ் மை ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பா? கமாரு உஸ்மானா, வாக்கின் பக்லியா? டிசிஷன் போய் யார் ஜெயிப்பா? கமாரு உஸ்மானை சப்மிட் பண்ண முடியுமா? இல்லை கமாரு உஸ்மான் வாக்கின் பக்லியை நாக் அவுட் பண்ணுவாரா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப் போலுமே விட்டுருக்கேன். இப்போதைக்கு எல்லாருமே கமாரு உஸ்மான் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஓட் போடாதீங்க, ஓட் போடுங்க, பார்ப்போம்.